Hello, my dear friends. How are you all doing? Hope everything is excellent. Awesome. Welcome to the day 26 of 30 days money abundance challenge. Yes, the Augustus abundance. Yes. இது ஒரு 30 நாள் பயிற்சியில் தொடர்ந்து பங்களிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அகம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்தாலும் கூட நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் இந்த பண வளத்தை அதிகரிக்கவும், அதே சமயம் how we can really upgrade our money frequency to the kind of having that kind of wealthy mindset. Yes, because the wealthy lifestyle always starts with the wealthy mindset. Yes, எந்த வகையில் நமது மன அளவில் நாம் இருக்கிறோம் என்று இப்போது என்னோட குரல் தெளிவாக கேட்குது அப்படின்னா ஒரு தம்சை கொடுக்கலாம். எஸ், இன்னைக்கு ஒரு அவுட்டோர் ஷூட்டிங். எஸ், வீட்டுக்கு வெளியில இருந்து அப்படியே நல்ல ஒரு மரங்கள் அடர்ந்த சூழலிருந்து உங்களோட பேசுகிறேன். அதனால கொஞ்சம் பேக்ரவுண்ட் சவுண்ட் இருக்கலாம். இந்த இயற்கையின் அந்த கிச் சத்தங்கள் உடன் வரலாம், பொறுத்து கொள்ளுங்கள். என்னோட குரல் தெளிவாக இருக்கும் என்று நம்புகிறேன். அருமை மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, இன்னும் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்ல இருந்து பார்க்க வேண்டிய ஒன்று. நமக்கு எந்தெந்த விஷயங்களுக்காக நம்ம பணம் செலவு செய்வதை பற்றி யோசிக்க கூடாது. இது என்னடா இது வம்பா போச்சு, பணமே செலவு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தானே நிறைய சொல்லுவாங்க. இது எப்படி எதுக்கெல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்னா, நிச்சயமாக சில அத்தியாவசியமான தேவைகள் என்று நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்களுக்கு நிச்சயமாக எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. எஸ், நம்முடைய அடிப்படை தேவைகளான அந்த அடிப்படை 5 என்பதை பற்றி முன்பே கூட நம்ம பார்த்திருக்கிறோம். எதை சொல்லுங்க? அன்பு, அமைதி, ஆரோக்கியம், ஆற்றல், ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோடு சேர்ந்த ஆனந்தம். இது எல்லாமே நமக்கு இந்த வகையிலும் காம்ப்ரமைஸ் செய்யக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகிலே உங்களுக்கு மிக மிக பிடித்த ஒரு நபராக நிச்சயமாக நீங்கள் முதலில் இருக்க வேண்டும் என்பதையும் கூட, இது சுயநலம் அல்ல, சுயம் நலமாக இருக்கும் பொழுது சுற்றம் நலமாக இருக்குமே என்கின்ற ஒரு பெருத்த அக்கறை. அந்த வகையில் உங்களுக்கான இந்த ஒரு சீரீஸ் கூட வந்தது இல்லையா, நிம்மதி உங்கள் சாய்ஸ். எஸ், அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்க்கும் பொழுது, அந்த when you are full you can really fill அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான். அந்த வகையில உங்களுக்கான ஃபுல்ஃபில்மெண்ட் தருகின்ற விஷயங்கள் என்னென்ன. அதே போல நீங்க நிச்சயமா அந்த டன்பர் நம்பர் என்பதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிச்சயமா நீங்க போயிட்டு அதை சார்ந்து பார்க்கலாம். சுருக்கமாக நான் சொல்றேன். நான் டன்பர் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முதலில் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கின்ற அந்த ஒரு உலகம், அது எப்போதும் அந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறத பத்தி நிறைய முறை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிங்கிறதுக்கு நிறைய தத்துவார்த்த விளக்கங்கள்லாம் இருக்கு. அது பக்கத்துல நம்ம போக வேண்டாம் இந்த ஒரு நிகழ்வில். மிக முக்கியமாக இந்த டன்பர் நம்பர் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் முதலில் இந்த பிரபஞ்சத்தின் மையம் என்பதை உணர வேண்டும். எஸ், ஏன்னா உங்கள் மூலமாகத்தான் இந்த உலகமே தெரிகிறது அப்படிங்கிற ஒரு பார்வையில, சரி கண்ணை மூடிட்டா உலகம் இருட்டாயிடுமா அப்படின்னு கேட்பாங்களே, இப்போ கண்ணை மூடி பாருங்களேன், உலகம் இருட்டாதான் இருக்கும். வைஃபை. எஸ், அந்த வகையில அதாவது உங்களுடைய அந்த ஒரு 9 கான்சியஸ் லெவல்ஸ் அப்படின்ட்டு புத்தர் சொல்லுவார். அந்த 9 லெவல்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த 5 சென்சஸ் அப்படிங்கிறது எல்லாமே அதுவே ஒரு கான்சியஸ்னஸ் தான். இப்ப கண்களால ஐ கான்சியஸ்னஸ் த்ரூ த சைட், கான்சியஸ்னஸ் த்ரூ த ஹியரிங், கான்சியஸ்னஸ் த்ரூ த நுகர்தல், இது மாதிரி நம்மளுடைய தொடுதல், ரைட், நம்மளுடைய அந்த 5 பொறிகளின் மூலமாக நம்ம உணர்கின்றது. எஸ், அப்போ அதன் மூலமாக தெரிகின்றது ஒரு 5 லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ். தென் we know about the 6th கான்சியஸ்னஸ், ரைட். there is no doubt about it, ரைட். நமக்கான எல்லாவற்றையும் நுண்மான் நுழைபுலம் என்று சொல்கின்ற வகையில் நம்ம எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகின்ற அந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினம், எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற அந்த ஒன்று. இதை தாண்டி இது ஒரு 6th சென்ஸ் ஆயிடுச்சா, அப்போ அந்த சரியான அந்த முடிவுகளை எடுக்கின்ற திறன் நம்ம பாற்றோம். இதற்கு முந்தைய நிகழ்வில் how that decision making can really influence in your money abundance அப்படிங்கறத பத்தி கூட பார்த்தோம். And I hope you all have really practiced, right, taking as many decisions as possible every day.
எவ்வளவு அதிகமாக முடிவுகள் எடுக்கிறீர்களோ அத்தனை முடிவுகளை எடுங்கள். எதையெல்லாம் தள்ளி போடுகிறீர்களோ எதையெல்லாம் வந்து ஒரு குழம்பி நிற்கிறீர்களோ அதே போல டேக்கிங் இம்பர்ஃபெக்ட் இம்மிடியட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து பார்த்தோம். இன்ஸ்டன்ட் ஆக்ஷன், அதுக்கு வந்து ஒரு ஃப்ளை கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய எனர்ஜல் கோச்சிங்லையும். அதை உங்களோட வந்து பகிர்றேன். ஃபாஸ்ட் லேர்னிங் இன்ஸ்டன்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது தான். எவ்வளவு விரைவில் கற்றுக்கொள்வதும், பிகாஸ் த ஸ்பீட் brings money. Yeah, the speed of implementation really gets you the money அப்படிங்கிறது தான். அது வந்து அப்போ வந்து ரிசல்ட் கொண்டு வருவதற்கு இந்த முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம். ரைட், இப்போ வந்து அந்த 5th சென்ஸ் பத்தி பார்த்தோம். இது 5 சென்சஸ் அந்த 6th சென்ஸ் பார்த்தோம். 7th சென்ஸ் அப்படின்றது வந்து ஒரு வகையில வந்து எப்படி சொல்றதுன்னா the ego in a positive sense, right? So அதுதான் நம்மளுடைய புரிந்து விளக்கமாக அதை வந்து பார்க்கின்ற அந்த ஒரு தன்மை. அதில் நம்மை சுற்றி உள்ள அந்த என்விரான்மெண்டல் அவேர்னஸ், அப்ப அது சார்ந்து எதெல்லாம் வந்து இருக்கிறது. அப்போ நம்ம we already said that abundance is already created and always available. Yes, அதுக்காக நம்ம புதிதாக வந்து உருவாக்க வேண்டியதெல்லாம் இல்லை. அந்த ஃப்ரீக்வன்சிக்கு வந்து நம்மளை வந்து எடுத்து சென்றால் போதும். and many times we are trying to resolve, fix problems and all those we do it. And as long as we continue evolving and continue raising our levels of நம்மளுடைய when the awareness expands, life expands, right? So அப்ப அந்த ஒரு வகையில வந்து ஒரு மிகுந்த ஒரு பெரும் ஒரு புரிந்துணர்வோடு அணுகுகின்ற அந்த தன்மை, சுற்றி என்னென்னவெல்லாம் இருக்கிறது, என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறது, அந்த வாய்ப்புகள் என்பதை நிச்சயமாக யாரால வந்து அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, எந்தெந்த வகையில் எல்லாம் வந்து அதனுடைய உண்மை தன்மையை தெரிகிறதோ அதே போல நம்மிடம் என்னென்ன தேவை என்பது இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் பொழுது, அது ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு RAS பற்றியும் நிச்சயமாக தெரியும். இந்த பிரெயின் சயின்ஸ்ல வந்து பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து இதுதான் வேண்டும் என்று நீங்கள் எப்போது முடிவு செய்கிறீர்களோ, இவ்வளவு உங்களுக்கான ஒரு இந்த ஆண்டின் ஒரு மொத்த வருமானமாக வேண்டும், அல்லது இந்த ஒரு தேவையை நிவர்த்தி செய்வதற்கு இதெல்லாம் வேண்டும் அப்படின்னு எப்போ நீங்க முடிவு செய்கிறீர்களோ அப்போது உங்களுக்காக அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே, நம்மளுடைய மூளை மட்டும் கிடையாது, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம், கம்ப்ளீட் என்விரான்மெண்ட் will just come and support, right? So அதுக்கான அந்த ஒரு அல்டிமேட் கிரேட்டர் ஈவன் பிகர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த அல்டிமேட் சூப்பர் கான்சியஸ்னஸ் அப்படிங்கறது, இது எல்லாமே இன்னொரு முறை நம்ம வந்து நிச்சயமா பேசுவோம். அந்த இன்னும் கூட முடிந்தால் இது இன்னொரு தனி காணொலியாகவே கூட போடுறேன், அந்த 9 கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டையும். எஸ், இதுல ஒன்று நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறது என்ன, இதெல்லாம் செலவு செய்வதற்கு தயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது, நிச்சயமாக நம்மளுடைய ஒவ்வொருவருக்குமான அடிப்படை தேவை, நிறைய பேருக்கு அடிப்படை தேவையே என்ன அப்படிங்கிறது தெரியாது. அதுதான் வந்து அதுல கொடுமையிலும் கொடுமை, தனிமையிலும் தனிமை அப்படின்ற மாதிரி வந்து ஒன்று. அது வந்து ஒரு விக்டிம் மைண்ட் செட்டோட எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது, எனக்கா இப்படி இல்ல எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரியான ஒரு விக்டிம் மைண்ட் செட்ல எல்லாவற்றையும் பார்க்க பதிலாக, இதிலிருந்து நான் எப்படி மேம்படுவது, இதுல இருந்து நான் வந்து சரி பண்ணுவது எப்படி, அப்ப வந்து அந்த கடனான சூழ்நிலையில இருந்து ஒரு அபண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு வந்து உடனே வந்து விரிவாக்கம் செய்வது, எப்படிலாம் அதை வந்து மேம்படுத்தி அதிலிருந்து எப்படி வந்து ஒவ்வொன்றையும் இந்த ஒரு டெப்ட் ஸ்னோபால் மெத்தட், இந்த மாதிரி நம்ம இன்னொரு முறை வந்து அதை கடன் சார்ந்ததை எப்படி அணுகலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஏற்கனவே பல நிகழ்வுகளை வந்து பார்த்திருக்கிறோம். எஸ், ஸோ இது எல்லாத்தையும் வந்து வச்சு பார்த்து அதுல இருந்து இப்போ வந்து சில இதை வந்து நீங்க கண்டிப்பா நிச்சயமா, because there is a time value for money and money value for time. இரண்டையும் மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதுல பார்த்துட்டு அங்கு எதை நான் அந்த நேரத்துக்குள் நான் செய்ய வேண்டும். இப்ப அந்த காலம் கடந்து போயிடுச்சு அப்படின்னா அதுக்கான வேல்யூவே இருக்காது. எனக்கு நல்ல நினைவு இருக்கு, இங்க ஆனந்த விகடன் அவருடைய அதிபர் வந்து இங்க வாஷிங்டன் DC வந்திருந்தார். அப்ப அவருக்கான ஒரு சிறப்பு கூட்டம் இங்க வந்து ஏற்பாடு செய்யப்பட்ட பொழுது நான் அவரோட பேசும் பொழுது அவர் ஒன்றை சொன்னார், மகேந்திரன், when it comes to the news, அது அந்த காலம் கடந்துருச்சு அப்படின்னா அந்த நியூஸுக்கு மதிப்பே கிடையாது அப்படின்னாரு. அப்ப அந்தந்த நேரத்துக்கு சூடாக வந்து அந்த செய்தி வந்து மக்களுக்கு போய் சேர வேண்டும். ஏன்னா அப்பதான் அதுக்கான ஒரு உடனடியா அதுக்கான ஒரு அந்த ரெஸ்பான்ஸ் எடுத்து அதை வந்து அதுக்கான அடுத்த நிலைக்கு வந்து போக முடியும். அப்ப வந்து ஒரு நாள் கடந்துட்டா, ஒரு மணி நேரம் கடந்துட்டா கூட சில சமயம் வந்து அதுக்கு வேல்யூ இருக்காது அப்படின்ற மாதிரி. இது நியூஸ்க்கு மட்டும் இல்ல அன்பு நண்பர்களே, ஈவன் ஃபார் அவர் the value for money also, sometimes not sometimes, many times, or almost all the times you need to continue taking that right decisions about paying
like as fast as possible, as much as you can. அண்ட் எதெல்லாம் வந்து அதிகமாக வரி இருக்கிறதோ அல்லது வட்டி இருக்கிறதோ இது மாதிரியான எல்லாவற்றையும் வந்து பார்த்து எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு உங்களை மீறி வந்து நிறைய செலவு வந்து போகுதோ அல்லது உங்களுடைய பார்வைக்கே வராமல் போகின்ற, அதாவது அன்கான்சியஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உங்களுடைய அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் வந்து நீங்க செலவு செய்கின்ற அந்த மாதிரியான இது. அதே சமயம் சில சமயம் அந்த நாட்களை தவற விட்டுட்டு பண்ற மாதிரியான சில சூழல், இந்த மாதிரி சில பில்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா பே பண்ணோம் அப்படின்னா அதை குறிச்சு வச்சுக்கிட்டு, அல்லது இன்னும் கூட சொல்ல போனா அதுக்கு ஆட்டோ பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து சிஸ்டத்தை செட் பண்ணிட்டு இது மாதிரிலாம் செய்யும் பொழுது நீங்க அதை எல்லாமே வந்து நிச்சயமாக தவிர்க்க கூடாத சில செலவுகள் அப்படின்ற ஒன்றை வந்து நம்ம பார்த்தோம். அப்படி ஒவ்வொன்றையும் வந்து நம்ம வந்து பார்த்து ஆராய்ந்து அதன் தன்மைக்கு வந்து நம்ம பண்ணும்போது, அதே போல எஜுகேஷன், இதுக்கு வந்து நிச்சயமாக நீங்க வந்து யோசிக்க கூடாது. ஆரோக்கியம், அது முன்னாடியே நான் அதை பத்தி சொன்னேன். அன்பை குலைக்கின்ற வகையிலும் அன்பை கொடுத்து அன்பை பெறுவதற்கான அதற்கான தேவை வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான இரண்டாவது துணை கேள்விக்கு பிறகு வருவோம். அண்ட் அது எல்லாவற்றையும் ஆரோக்கியத்துக்கான செலவுகளை நிச்சயமாக தள்ளி போட வேண்டாம் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் மிக, அதுவும் வந்து எப்படின்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு, எதையெல்லாம் உங்களால வந்து தடுக்கக்கூடிய வழிமுறைகள் இருக்கிறதோ அது சார்ந்த சில செலவுகள் செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக செய்யணும். நம்முடைய சும்மா வந்து வயிற்றை நிரப்புவது மட்டும் பசி அறுவது இல்லை, ரைட்? இங்க அத்தனை செல்களுக்கும் அத்தனை எலும்புகளுக்கும் அத்தனை ஒரு உடலின் அத்தனை ஒட்டுமொத்த அந்த உணவு என்கின்ற அந்த ஒரு ஓவரால் ஹோலிஸ்டிக் ஃபுட் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம கொடுக்கறோம் இல்லையா, அதே போல உணவும் உணர்வும் மனிதர்களுக்கு மிக முக்கியம். அது சார்ந்த விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கு, எதெல்லாம் வந்து இப்போ தள்ளி போட்டா அது வந்து பெரிய வகையில வந்து பிரச்சனையாக ஆகும். முக்கியமாக இந்த மாதிரி கிரெடிட் கார்டு மாதிரியான பேமெண்ட்ஸ், ரைட்? அந்த பெரு வட்டி உள்ள அந்த மாதிரியான கடன், இது மாதிரி எல்லாவற்றையும் பார்ப்பது. நான் சொன்னது போல வந்து எஜுகேஷன், அதே போல உங்களுக்கான ஒரு வளர்ச்சி, நீங்கள் வந்து ஒன்று போட்டால் அது நிச்சயமாக 10 முளைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அதை வந்து அந்த வாய்ப்புகளை தவற விடக்கூடாது. அதே போல சேயிங் எஸ் டு த ஆப்பர்ச்சுனிட்டி, எதெல்லாம் நமக்கு என்று வாய்ப்பு என்று வருகிறதோ அதை நிச்சயமாக விடவே கூடாது அப்படிங்கிற வகையில நம்ம வந்து பார்த்து எந்தெந்த வாய்ப்புகள் நமக்காக வருகிறது. சில சமயம் வந்து யூ மே நாட் நோ த கம்ப்ளீட் வே, தட்ஸ் ஓகே, யூ கேன் ஃபிகர் இட் அவுட் லேட்டர். Everything is figure outable. Just say yes to that opportunity, say yes to the success and then move on. Yes, நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் புத்தகத்தில் பற்றி கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரைட்? ஸோ அதுக்கான ஒரு உலகார்ந்த பலர் சேர்ந்து எழுதிய நண்பர் கார்த்திக் மற்றும் அங்கே சென்னை மற்றும் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் வந்து சேர்ந்து எழுதும் பொழுது அந்த கார்த்திக் அவர்களும் ஸ்ரீபிரியா அவர்களும் தொகுத்த அந்த புத்தகத்தை நாங்கள் எழுதி அந்த ஒன்று என்னன்னா, சே எஸ் டு த ப்ராஜெக்ட் சக்சஸ். எஸ், அந்த வாழ்க்கையோட ப்ராஜெக்ட் வந்து நிச்சயமா சக்சஸா பண்ணணும் அப்படிங்கறதான். நீங்க எப்ப எஸ் சொல்றோமோ அதுக்கப்புறம் நிச்சயமா கடற்கரை நடந்துரும். இது மாதிரி அதுக்கு மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம வந்து யோசிக்கவே கூடாது அப்படிங்கறதான். அப்ப அதுக்கு என்ன செய்யறது, அதை வந்து எப்படி வந்து எடுக்கிறதுங்கிறப்பதான் வந்து அந்த நீண்ட கால சேமிப்பு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் வரணும். எமர்ஜென்சி சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வரணும். அதே போல உங்களுக்கான அந்த பஃபர் அமௌண்ட் அப்படின்ற அந்த ஒரு இதுவை வந்து எடுத்து வைக்கிறது, இது எல்லாமே வந்து திட்டமிடல் தான் தேவை. எஸ், ஸோ திட்டமிடல் செய்யும் பொழுது அப்போ அதற்கென்று நீங்கள் வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான். அப்போ எதெல்லாம் வந்து உங்களுடைய ஆற்றலை வற்றி போக செய்கிறதோ அது மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் செய்யாமல் அது ஆற்றலை வளப்படுத்துகின்ற, உங்களை உற்சாகப்படுத்துகின்ற, எப்படி ஒரு எக்ஸசைஸ் செய்யறோம், நம்ம வந்து டெய்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 minutes ஒர்க் அவுட் பண்றோம். குறைந்தது நமக்கு வந்து அந்த பவர் அவர் அப்படின்னு சொல்ற ஒரு 1 hour நமக்கான உடம்புக்காக, நம்மளோட மனதுக்காக, நம்மளோட அறிவாற்றல் திறமைக்காக, நம்ம வந்து நம்ம குடும்பத்துக்கான ஒரு நேரமாக, இது மாதிரி எல்லாவற்றையும் கொடுப்பது எவ்வளவு முக்கியமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும் கூட, ரைட்? சம்திங் வில் டெல் அபவுட் எவ்ரிதிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வகையில் எல்லாவற்றையும் வைத்து பார்த்து அந்த சமநிலையோடு நம்ம எடுத்து செல்கின்றது இல்லை. இது எல்லாத்துக்கும் வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து தவிர்க்க கூடாது அப்படிங்கிறது தான். எஸ், இது ஒண்ணு. ரெண்டாவது செக்மெண்ட் வந்து இன்னைக்கு 2 துணை தலைப்புகள்னு சொன்னால, இன்னொரு தலைப்பு என்ன அப்படின்னா, எதுக்கெல்லாம் நீங்க வந்து செலவு செய்யக்கூடாது அப்படிங்கறது மாதிரியே எதையெல்லாம் நீங்கள் பணமே இல்லாமல் வந்து செய்ய முடியும் அப்படிங்கறதையும் பார்க்கணும். எஸ்,
So not that everything needs a money investment. Many times it needs a time investment. Many times it needs your energy investment, your focus investment, your imagination investment. உங்களுடைய கற்பனை திறனை வச்சு நிச்சயமாக எதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து நீங்க பெரும் செலவோட தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி இல்லாம எல்லாரும் வந்து கூட்டாஞ்சோறு மாதிரி சேர்ந்து சமைச்சு அங்க வந்து நண்பர்களோட சேர்ந்து அதே மகிழ்ச்சியோட இருக்கலாம். ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல அந்த மாதிரியான ஒரு இதுல வந்து பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்படிங்கறதுன்னு கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். எஸ், அப்கோர்ஸ் சில இடங்கள்ல நம்ம போவோம், சில கொண்டாட்டங்கள், சில பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் இந்த மாதிரியான சில சமயம் தவிர்க்க முடியாமல் போகலாம். ஆனா வந்து முடிந்த அளவுக்கு ரைட். இதே மாதிரி பல விஷயங்களை வந்து மாற்றி யோசித்தார். மத்தி யோசி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இப்போ எந்தெந்த வகையில வந்து இந்த இயற்கை சார்ந்த சூழலோடு நம்ம வந்து இருப்பது, அதே போல வீட்டுல சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு மூவி டைம் அப்படிங்கிற மாதிரி சேர்ந்து பார்ப்பது. அப்போது என்னன்னா எல்லாரும் சேர்ந்து இருந்து அங்கு அதே போல நம்ம கோவிட் மாதிரியான சமயத்தில் நம்ம வெளியிலே போக முடியாது, எந்த ஒரு சூழ்நிலை இருக்காது. ஆனா வீட்டுல நிறைய போர்ட் கேம்ஸ் அப்படிலாம் நாங்க பசங்களோடலாம் சேர்ந்து விளையாண்டது, அவர்களோட வந்து நிறைய உரையாடல் செய்வது, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் மூலமாகவும் கூட நீங்கள் பணமே இல்லாமலும் கூட நிறைய மகிழ்வாக நிறைவாக இருக்க முடியும். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிதான் தெரியணும் அப்படின்னு இல்லை. ஆனா இந்த சில தாட்ஸ் டு பாண்டர் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்றோம். எஸ், இன் ஆல் தீஸ் சென்சஸ், எஸ், இயற்கையோடு நம்ம வந்து எடுத்து செல்கின்ற அந்த ஒரு நேரம் கவனித்தல், ரைட், கவனத்தின் மீதான கவனம், அது மாதிரி வந்து நம்ம வந்து போக்கஸிங் த போக்கஸ்ல இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறது. எஸ், நல்ல மனிதர்களோடு இன்வெஸ்ட் பண்ற அந்த ஒரு டைம். எஸ், நல்ல ஒரு ஆடியோ புக் மாதிரி கேட்கறது, புத்தகங்கள் வாசிப்பது என்பது மிகப்பெரிய ஒன்று. நான் நம்மிடம் வந்து வீட்டில் வாங்கி வைத்திருக்கின்ற அந்த புத்தகங்கள் வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக வாங்கி செல்ஃபை டெவலப்பே பண்ணாம செல்ஃபை மட்டும் டெவலப் பண்ணி வச்சுட்டு இருக்கிற மாதிரியாக மட்டும் இல்லாம, ஸோ இது இல்லாம ஏற்கனவே நீங்கள் வந்து செலவு செய்த சில விஷயங்களை வந்து இன்னும் நீங்க அதை அனுபவிக்காம கூட இருக்கலாம். நான் சொல்ற இந்த புத்தக வாசிப்பு உட்பட ஆடியோ புக்ஸ் மாதிரியான உட்பட சில வீடியோ கேசட்ல இருந்து சில லெசன்ஸ் இருக்கலாம், அதுல இருந்து நீங்க கத்துக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். நீங்கள் ஏற்கனவே அட்டன் பண்ண சில கான்ஃபரன்சஸ் மற்ற செஷன்ஸ், இப்ப நம்மளுடைய இந்த ஒரு 30 days சேலஞ்சில் நீங்க இது வரைக்கும் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறவங்க, ஸோ அதை கூட திரும்ப வந்து பார்க்கலாம். எஸ், நம்ம என்னென்ன இன்றைய செஷன்ல இருந்து கூட இது வரைக்கும் இன்னும் நீங்க நோட்ஸ் எடுக்கல, இப்பதான் அன்னைக்கு தான் பாக்குறீங்கனாலும் மறுபடியும் அந்த நோட்ஸ் எடுத்து பார்க்கின்ற அதுல இருந்து நீங்கள் வந்து திரும்ப உங்களை வந்து மீட்டு உருவாக்கம் செய்யலாம். இது மாதிரி பல வகைகளில் நம்ம வந்து பணமே இல்லாமலும் கூட நிறைவான ஒரு வாழ்க்கையும் வாழலாம் அப்படிங்கிற அதையும் வந்து சொல்லிட்டு, எஸ், அல்லது குறைந்த செலவில் மிக நிறைந்த ஒரு வாழ்க்கை. எஸ், life is different, lifestyle is different. Yes, I'm not talking only about the lifestyle. Of course, everybody deserves the best and great abundant lifestyle. Yes, but at the same time that abundant life for the abundance அப்படினு சொல்லும்போது, right, you are just being the nature, being the real you, right, in all aspects, right. So how we can really enhance our life in all areas of our life, the complete, like, taking the 5 core foundation, 5, whatever we discussed in the beginning, right, in all those aspects, if we can see it, our life will be so amazing, my dear friends. So I'm super glad for each of you, listening towards. So every day I see thousands and thousands of views. I'm super happy, glad, and this kind of gift, during this abundance. Stay tuned. We are going to complete in another 4 days. Yes, என்னுடைய அடுத்த ஒரு பெரிய ட்ரிப் வருது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம், அல்லது ஈவன் இந்த ட்ரிப் I'll be completing 1 or 2 episodes அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ ஸ்ரீதர், happy to see you. Yeah, good. And Sridhar is one of our great community leaders in this local community, and is an evolving leader. Awesome. So good friends, until see you again, chin up, cheer up, and keep shining. Yes, those who celebrate this Gokulashtami or மற்றது எல்லாவற்றுமே கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் அப்படின்றது போல இது வந்து நமக்கான அந்த abundance has born in each and every one of you. The kind of consciousness, the total universal consciousness is born within each of you அப்படிங்கிற aspectல just celebrate every moment. Yes, let us all reach to the top, because bottom is super duper crowded, and I want each of you to live a happy, healthy, harmonious, wealthy, abundant, freedom lifestyle, my dear friends. Life and lifestyle, yes. So life is something which you can just experience at every moment, even though you may or may not have many things. Yeah, we can definitely have this sincere gratitude
yeah, in our life. So with that note, until see you again, chin up, cheer up, and keep shining. See you all on top.